நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். மறுநாள் காலையில எழுந்துட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, நல்லா குக்கர்ல ஒரு 4 விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லா வேக விடக்கூடாது. ஒரு 4 விசில் போதும். அதுக்கப்புறம் அத வெந்ததுக்கப்புறம், அதில வந்து நான் மிளகாத்தூளு, மிளகுத்தூளு, சீரகத்தூளு, மஞ்சத்தூளு, உப்பு, மாங்கா பவுடரு, சாட் மசாலா எல்லாம் போட்டு, எல்லாம் நல்லா கைய வச்சு லேசா தண்ணி மட்டும் தெளிச்சு, இந்த மாரி நம்ம நல்லா வெரவி வச்சுக்கிடணும். ரொம்ப தண்ணி ஊத்தி சேர்க்காம, பொரிக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாரி செஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய ஊத்தி, இந்த மாரி கடலைய எடுத்து உள்ள போட்டு நம்ம வந்து அத வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் உள்ள போட்டுறணும். போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு விடணும். 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு விட்டு, நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாரி கடலைய எடுத்துற வேண்டியதான். சூப்பரா இருக்கும். இந்த மாரி கொண்டைக்கடலை, மசாலா கொண்டைக்கடலை. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம்ல நிலக்கடலை, அதே மாரி இது வந்து வெள்ள கொண்டைக்கடலைல செய்றது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. இது நம்ம ஈவினிங் காப்பி கூடக்கு நம்ம இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாருக்கும். இது கூட நமக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம், கொத்தமல்லி எது வேணாலும் நம்ம எடுத்து போட்டுக்கிடலாம். லெமன் எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா லெமன் ஊத்தல. லெமன் பதிலா நம்ம வந்து உள்ள வந்து மாங்காய் பவுடர் போட்டிருக்கோம். அதனால நான் வந்து இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். மாங்காய் பவுடர் சேர்த்ததுனால புளிப்பு தன்மை இருக்கும். அதனால நான் லெமன் சேர்க்கல. நீங்க மாங்காய் பவுடர் இல்லன்னா லெமன் சேர்த்துக்கங்க. இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே.